வணக்கம் மக்களே, நான் உங்க ரியாஸ். இன்னைக்கு டூ யூ நோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, முகத்துல தடவக்கூடாத 5 பொருட்கள் இருக்கு. அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய முகத்தின் அழகுல கூடுதலாக கவனம் செலுத்துவாங்க. அவங்க அவங்களுடைய அழகை மெருகேற்றத்துக்காக நிறைய வழிமுறைகளை கையாண்டுக்கிட்டு வராங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, செயற்கை அழகு சாதனங்கள் எல்லாம் விட்டுட்டு இயற்கையா வீட்டு கிச்சன்ல என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் எடுத்து அவங்களுடைய முகத்துல போடக்கூடிய பழக்கத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா அப்படி போடுறதுலயும் நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சில பொருட்களை நாம நம்மளுடைய முகத்துல போடவே கூடாது. அது என்ன பொருட்கள்ன்றதை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். முதல் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூடான நீர். சூடான நீரை கொண்டு எப்பவுமே நம்மளுடைய முகத்தை நாம கழுவ கூடாது. அதே மாதிரி அந்த சூடான நீர்ல இருந்து வரக்கூடிய அந்த ஆவியையும் நாம நுகரக்கூடாது. அப்படி நாம நுகர்ந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய முகத்துல படிஞ்சிருக்க ஈரப்பதத்தை உறிஞ்சிடுது. அதனால நம்மளுடைய சருமம் நீர் இழப்புக்கு உள்ளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சூடான நீர் நம்மளுடைய சருமத்தை உலர வைக்கிறது மட்டும் இல்லாம நம்மளுடைய சருமத்துல படர்ந்திருக்கக்கூடிய இயற்கை எண்ணெய் தன்மையையும் குறைச்சிடுது. சரி, அப்போ நாம சூடான நீரை கொண்டு முகத்தை கழுவ கூடாது. ஓகே, அப்போ நம்ம குளிர்ந்த நீரை கொண்டு முகத்தை கழுவ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் நாம பண்ணக்கூடாது. அதுவுமே தப்பு தான். அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளிர்ந்த நீர் நம்மளுடைய சருமத்தை நல்லா சுத்தம் செய்யாது. குளிர்ந்த நீர் சரும துளைகளை இறுக்கமாக்கிடுது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சருமத்துல அழுக்குகள் மற்றும் பாக்டீரியாக்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த குளிர்ந்த நீர் ஒரு காரணமா இருக்கு. அதனால நாம நம்மளுடைய முகத்தை சூடாவும் இல்லாம குளிராவும் இல்லாம வெது வெதுப்பா ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க நீர்ல கழுவுறது தான் ரொம்பவுமே நல்லது. ரெண்டாவது விஷயம் பர்பஸ் என்று சொல்லக்கூடிய பேஸ்ட். சிலர் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய முகப்பருக்களை போக்குறதுக்காக நாம பல் தீட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பேஸ்ட்டை எடுத்து அவங்களுடைய முகத்துல அப்ளை பண்றாங்க. அந்த பேஸ்ட்ல ட்ரைக்ளோசன் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் கலந்திருக்கு. சில பேஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆல்கஹாலுமே கலந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால நாம அந்த பேஸ்ட்டை நம்மளுடைய சருமத்துல பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு அது சருமத்துல எரிச்சலை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அது மட்டும் இல்லாம சருமத்துல அலர்ஜி ஆகிறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. காயங்கள் ஆகிறதுக்குமே வழிவகுக்கக்கூடியதா இந்த பேஸ்ட் இருக்கு. மேலும் சருமத்துல திட்டுகள்லாம் படர்ந்து கருமை நிறமாக மாறுறதுக்கான வாய்ப்புமே இருக்கு. இதுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால இதை நாம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சருமமே பாழாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூணாவது விஷயம் பேக்கிங் சோடா. சிலர் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சருமத்தை பொலிவாக்குறதுக்காக பேக்கிங் சோடாக பயன்படுத்துறாங்க. பொதுவாகவே இது தீங்கு விளைவிப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலுமே இது நம்மளுடைய சருமத்தை எரிச்சல் ஊட்டக்கூடியதா இருக்கு. பேக்கிங் சோடாவை நாம நேரடியா நம்மளுடைய சருமத்துல நம்ம தடவணும் அப்படின்னா பாதிப்புகள் எதுவுமே வெளிப்படையா தெரியாது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நமக்கு அந்த பாதிப்புகள் தெரிய வரும். இந்த பேக்கிங் சோடா நம்மளுடைய சருமத்துல சரும வெடிப்பு, சருமம் சிவத்தல், எரிச்சல் போன்ற பாதிப்புகளை உண்டாக்குறதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. இதையுமே ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு தான் சொல்றாங்க. இதுவுமே நம்மளுடைய சருமத்துக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலுமிச்சை சாறு. எலுமிச்சை பழ சாற்றை நம்ம நம்மளுடைய முகத்துல தடவணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த தழும்புகள் குறையும் அப்படின்ற கருத்து நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஆனா இதுல இருக்கக்கூடிய சிட்ரிக் அமிலம் மற்றும் ஆல்பா ஹைட்ராக்சி அமிலம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சருமத்திற்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது அதிக பாதிப்பை உண்டாக்கக்கூடியதா இருக்கு. இது நம்மளுடைய சருமத்தை ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு எடுத்துட்டு போய் நம்மளுடைய சருமத்தை பிளாக் ஆக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்கு. அஞ்சாவது பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் சைடர் வினிகர். இதுவுமே நம்மளுடைய சருமத்திற்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய அமிலம் தான். இதுவுமே நம்மளுடைய சருமத்துல காயங்கள், வடு, தழும்புகள் மற்றும் கருமை போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதையுமே நாம நம்மளுடைய முகத்துல தடவ கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.